Hello, bro. ஹாய் அர்னால்ட். ஹாய் சலீம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி ஃபார் த டிலே. ஓகே, டேவை ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு டெடிக்கேட்டடாக இருக்கீங்க. ரியலி ஹாப்பி. பரவாயில்ல, நாளைந்து டைமிங் செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? இல்லைங்க ப்ரோ. கிளியரா? எஸ் ப்ரோ. ரொம்ப 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 முக்கியமான டாபிக் இன்னைக்கு பார்க்க போகிறது. ஒரு ட்ரேடிங்கில் இப்போ தான் ஒரு அட்வான்ஸ் லெவலில் டச் பண்ணுறீங்க. ஒரு கோர் கான்செப்டில் ரொம்ப பெரிய ஃபவுண்டேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ டே 6. வெல்கம் சலீம் அண்ட் வெல்கம் அர்னால்ட். ஸோ டே 6ல் என்ன பார்க்க போகிறோம் மெயினாக அப்படின்னா, டு ஐடென்டிஃபை த கீ ஜோன் ஆஃப் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆர் ஃபேக் அவுட். மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய ஒரு ஜென்யூன் பிரேக் அவுட்ஸ் எப்படி இருக்கும், அதோட ரியாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ரியாலிட்டி கொடுத்துருக்கும், ரியாலிட்டியில் எப்படிலாம் கொடுக்கும். ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா சொல்லிட்டு போயிட மாட்டாங்க. பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்தாப்புல ஸ்ட்ரக்சரை மாற்றும், அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்புல மார்க்கெட்டில் அகெயின் ஒரு கண்டினியூஷனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ டாப்பிக்கில் போகலாம். பழைய டாப்பிக்கில் எந்த டவுட்ஸும் இல்லை, கிளியர் தானே? எஸ் ப்ரோ. ஓகே, டே 6 டாப்பிக்கில் ஹவு டு ஐடென்டிஃபை எ ஜென்யூன் பிரேக் அவுட். ஓகே, சாப்பிட்டீங்களா? இல்லை ப்ரோ. இனிமேட்டு தானா? ஆமாம். ஓகே, ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு? வெயிட் பண்ணியிருந்தேன். ஓகே, சாப்பிட்ருக்கலாம்ல. நீங்கள் அப்பயே ஆஃபீஸ் விட்டு வந்தேன்னு சொன்னீங்க. ஜிம்முக்கு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் ப்ரோ? இல்லை, இனிமேட்டு தான் சலீம், இனிமேட்டு தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றலாம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? டே 6ல் ஃபஸ்ட்டு திங், ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு அவுட் ஐடென்டிஃபை ஜென்யூன் பிரேக் அவுட். ஒரு பிரேக் அவுட் அப்படின்னா நார்மலாக சொல்லிட்டு போயிடுவாங்க, அது கிடையாது. பிரேக் அவுட், ஒரு ஜென்யூன் பிரேக் அவுட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னா மார்க்கெட் அதோட க்ரைட்டீரியாஸை ஃபாலோ பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷன் ரியாக்ஷனாக மாறும். ஓகேங்களா? பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, நார்மலாக மார்க்கெட் அப்படியே மேலே போயிடும் அப்படிலாம் கிடையாது. அந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வந்து அதோட ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் ஹவு டு டிடெக்ட் லிக்விடிட்டி ஃபேக் அவுட். ஒரு லிக்விடிட்டி ஃபேக் அவுட் நடக்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஓகேங்களா? தென் தேர்ட் திங், valid and invalid key zones. Fourth point, multiple time frame versus multiply time frame versus structured time frame. ஸோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக பாயிண்ட் உள்ள போகிறோம். இப்போ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் இந்த மாதிரி ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஓகே டன் சலீம். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு ஹேமர் பேட்டர்னில் நிற்கிது. ஓகேவா? இப்போ இந்த ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, கீழே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களா? ரெண்டு ஆன்சர் தான். ஒன்று மேலே போகுமா, கீழே போகும். கீழே போகும். பட் ஆனால் பிரேக் அவுட் கொடுத்துருக்கே மார்க்கெட். கேண்டில்ஸ் வீக்காக இருக்காங்க. பிரேக் அவுட். அப்போ இந்த இடத்துல ஓவரால் மெஜாரிட்டி இந்த மாதிரி தானே இருக்காங்க. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போகாது, கீழே தான் போகும். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு ஒரு கான்செப்டில் மார்க்கெட் இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ட்ராப் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நம்பி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண பையர்ஸ் எல்லாருமே ஸ்டாப் லாஸ். பிஹைண்ட் த ரீசன் இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸோட ஃபார்மேட்டில் ரெஸ்டிங் லிக்விடிட்டியாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரெஸ்டிங் லிக்விடிட்டி அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் ரெடி டு ஃபால் ஆர் ரெடி டு ரைஸ். ஒரு இடத்துல இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்கும் லிக்விடிட்டி. ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேரெக்டாக மேசிவாக மேலே ஏறுறதோ, இல்லை இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் டேரெக்டாக மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதோ, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் இங்கே ரெஸ்டிங் லிக்விடிட்டின்னு ஒரு ஆக்ட் நடக்கும். அந்த ரெஸ்டிங் லிக்விடிட்டி தான் இந்த இடத்துல நடக்கும். மார்க்கெட் எங்கேயுமே போகல, எல்லாமே ஒரே ஜோனுக்குள்ளே தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சரே வீக்காக இருக்காங்க. இவங்களை நம்பி நம்ம எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறது? கரெக்டு தானே? ட்ரேடிங்கில் ஹோப்புங்கிறது ஈஸியாக பில்ட் ஆயிரும், ரிசல்ட்டுங்கிறது
ரொம்ப ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அந்த இடத்துல ரிசல்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு மதிப்பு. அப்படி இருக்கிறப்ப ரிசல்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த இடத்துலலாம் மேனிப்புலேஷன்ஸ் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல மேலே போகிற மாதிரி போயிருக்கு. இந்த இடத்துல என்னமா சொல்லியிருப்பாங்க, மார்க்கெட்டில் இங்கே ஒரு ஹேமர் கூட ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஹேமர் வந்து ஸ்வீப்பான ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற கேண்டில் எல்லாமே ஸ்வீப் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபால் தான் ஆகும், மேலே போகாது. ரீசன் அந்த இடத்துல இருக்கிற கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன்ஸ். அப்படி இருக்கிறப்ப இந்த ட்ரேடு, இங்கே ஒரு ட்ரேடு அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணேன். புரோக்கர் பேஜ் பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஷியேஷனாக இன்னைக்கு காலையில் ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு, கேப் டவுன் அண்ட் தென் அதே யூரேஜி நான் இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே என்ன இருக்குது, கேப்பே கிடையாது, நார்மல் பேட்டர்னில் நார்மல் சீக்வன்ஸில் இருக்கா. இதே பேட்டர்ன் இந்த இடத்துல என்ன ஆகுது, எஃப்எக்ஸ்எம்மில் கேப் அப் ஆயிருக்கு. ஓகே, ரொம்ப கேண்டில் ஸ்டிக்கோட டிஃப்ரென்ஷியேஷன் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கீழே மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டில் இந்த இடத்துல எல்லாமே ரெஸ்டிங் லிக்விடிட்டி ஆக்ட் ஆகிருந்துச்சு. இது ரெஸ்டிங் லிக்விடிட்டி மார்க்கெட்டில் ஸ்வீப் நடந்துச்சுன்னு என்ட்ரு ஆகிருப்பாங்க. இது என்ட்ரி லெவல், ஓகேங்களா. நார்மலாக சொல்கிறேன், இதுதான் பண்ணியிருப்பாங்க. ஃபிபனாச்சியை வந்து இங்கேருந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் 50% பிலோ அப்படின்னா இந்த இடத்த டிஸ்கவுண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும் ஸ்வீப் பண்ணிடுச்சுன்னா மேலே வரைக்கும் போயிடும், இவ்வளோ வரைக்கும் போகணும் ஒரு ஆக்ட் ஆகிருக்கும். பட் அந்த இடத்துல மார்க்கெட் ஃபெயிலியர் தான் ஆகும். ஏன் அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அனதர் திங், ஒரு ஃபேக் அவுட் பிரேக் அவுட்டோட ஸ்ட்ரக்சர் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் வேலிடாக இருந்துச்சு, இஃப் இட் இஸ் அ ட்ரூலி ஜென்யூனான பிரேக் அவுட் அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஷன் கம்பல்சரி கொடுக்கும். கண்டினியூஷன் ஓகேங்களா. 95% மார்க்கெட் பிரேக் அவுட் வேலிட் அப்படின்னா ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஷன் கொடுக்கும். இஃப் இட் இஸ் அ ஃபேக் அவுட் அப்படின்னா, ஃபேக் அவுட் இன்வேலிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா மார்க்கெட் ரிவர்சல் பேட்டர்னை கொடுக்கும். அப்போ இந்த ஃபேக் அவுட் என்ன பண்ணும் அப்படின்னா மேலே போகிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கும். இந்த இடத்துல மார்க்கெட் ஃபேக் அவுட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அந்த ஃபேக் அவுட் அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாகவே ஃபாலோ ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு செல் சைடில் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தாராளமாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். கீழே தான் போகும்னு தெரியுது, ஃபேக் அவுட்னா என்ன, மேலே போகிற மாதிரி ஒரு ஹோப் கொடுக்குது, பட் மார்க்கெட் கீழே தான் ஃபாலோ ஆக போகுது நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபேக் அவுட் மார்க்கெட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் மேலேருந்து ஃபாலோ ஆகுது, அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நிற்கிது, சரிங்களா. இந்த மாதிரி நிற்கிறப்ப இங்கே ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கூட நடந்திருக்கும். இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த கேண்டில் இந்த மாதிரி இருக்கும், இதை பிரேக் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இதை பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க, கரெக்டு தானே? ஏதாச்சும் தப்பாக சொல்கிறேன்னா? இதை பிரேக் அவுட் தானே சொல்லுவாங்க காமனாக. இப்போ இந்த பிரேக் அவுட் அப்படின்னா மார்க்கெட் அகைன் மேலே போகும். இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர், இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார், ஒரு ரிஜெக்ஷன், எனி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன் நடக்கும். மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப மார்க்கெட் ரிவர்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே நடந்திருக்குது ஃபேக் அவுட். நம்மளுக்கு ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு? அர்னால்ட் 30 1 hour, M15 M30 1 hour, M30 1 hour. இதான் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ். இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட பேட்டர்ன் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கோ அந்த அளவுக்கு தான் ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷன் தான் ரிஃப்ளெக்ஷனாக மாறும், சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஃபேக் அவுட்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? ஃபேக் அவுட்டாக இருந்தால் என்ன ஆகும்? ரிவர்சல். இப்போ பிரேக் அவுட்டாக இருந்தால் ரீட்ரேஸ்மெண்ட், கண்டினியூஷன். இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கு கம்பல்சரி தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் ஹையர் ஹை ஃபார் பிரேக் அவுட். ஓகே, லோயர் லோ கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப வேலிடாக கிளியராக ஒர்க் ஆகும் பிரேக் அவுட்டை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா. இஃப் சப்போஸ் அந்த 5% பிரேக் அவுட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எம்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இப்போது மார்க்கெட் இப்படி இருக்குது, சரிங்களா. இங்கே நிற்கிது, டைப் 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வருமா, டைப் 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வருமா? அர்னால்ட், சலீம், டைப் 2 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வருமா, டைப் 3 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு வருமா? டைப் 2 சப்போர்ட் வரும். டைப் 3 டைப் 3லேருந்து மார்க்கெட் மேலே போகிறப்ப இங்கேருந்து ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே என்ன ஆகுதுன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சரிங்களா. இங்கே பிரேக் அவுட் ஆயிடுச்சுல, மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் எடுக்காமல் மார்க்கெட் மேலே போகாமல் இப்படியே ஃபாலோ ஆகுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் எம்எஸ்எஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் போயிட்டு பிரதர் இந்த இடத்துல ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கேருந்து என்ட்ரு ஆகலான்னு அப்படின்னு எந்த ஹோப்புமே இல்லை.
மார்க்கெட் இங்கே மேலே போகிற மாதிரி போகும். இது நம்மளுக்கு கேப்சர் பண்ணுற பாயிண்ட் கிடையாது. நம்ம கேப்சர் பண்ணுற பாயிண்ட் எதுவாக இருக்கும், இங்கேருந்து மார்க்கெட் என்டையர் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ ஆகும் இது வரைக்கும். இதுதான் நம்ம கேப்சர் பண்ணணும். ஏன் அப்படின்னா எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு, அந்த 5% பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் எம்எஸ்எஸ் கொடுக்கும். அந்த எம்எஸ்எஸோட ரிஃப்ளெக்ஷன் தான் புல்லிஷாக இருந்த ட்ரெண்டை பீரிஷ்க்கு மாறிடுச்சு. கிளியருங்களா? அப்போ இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தவங்களுக்கு என்ன ஆகும், ஹோப்பு பில்ட் ஆகிருக்கும், மேலே போகிற மாதிரி ஒரு பார்வை, மேலே போகிற மாதிரி போயிருக்கு. ஆனால் மார்க்கெட் எடுத்தது இங்கேருந்து தானே இங்கே எடுத்திருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இன்னைக்கு காலையில் கோல்டு எழுதிட்டிங்களா? இப்போ இன்னைக்கு காலையில் யூரோஎஸ்டியில் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நிறைய பேர் வந்து எஃப்எக்சிஎம்மை தாண்டி வேறு ப்ரோக்கர் பார்க்குறப்ப பிரேக் அவுட் ப்ரோ, மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். ஆஸ் எ பிகினர் என்ன தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மார்க்கெட் ஹையர் ஐ, திருப்பி ஹையர் ஐ ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஹையர் ஐ ஷிஃப்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கெட் அங்கே என்ன கொடுத்துருக்குன்னா நம்மளுக்கு அங்கே ஒரு பேட்டர்ன் ஷூட்டிங் ஸ்டார் நடந்திருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் ஷூட்டிங் ஸ்டார் நடக்கிற பட்சத்தில் மார்க்கெட் சம் பீப்புள் அதை பிரேக் அவுட்னு நினச்சிருப்பாங்களா, நினச்சிருக்க மாட்டாங்களா? கேப் அப் வேற ஆயிருக்கு, மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மேலே டேரெக்டாக போயிடும். இங்கே ஒரு ஹேமர் கொடுத்துருக்கு, இந்த ஹேமர்லேருந்து மார்க்கெட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக மேலே போகணும்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா புல்லிஷில் நிப்பாட்டி இருக்கு. பட் இங்கே நடந்த ட்ரெண்ட் என்னன்னா ஃபேக் அவுட், இன்வேலிட் ஸ்ட்ரக்சர் கீ ஜோன்ஸில் இருக்குது. அப்போ இந்த இன்வேலிட் அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் ஃபேக் அவுட் அப்படின்னா என்ன மார்க்கெட்டில் நடக்கும்? ரிவர்சல். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ஹையர் ஐ ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஹையர் ஐலேருந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஹையர் ஐ மாறுது, இந்த ஹையர் ஐலேருந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஹையர் ஐ மாறுது. இந்த ஹையர் ஐலேருந்து க்ளோஸ் ஆன கேண்டில் இது. இந்த க்ளோஸ் ஆன கேண்டில் பவர் இருக்கா, பவர் இல்லையா? பவர் இல்லாத இடத்துல நம்ம எப்படி என்டர் ஆக முடியும்? பை சைடில் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? இஃப் சப்போஸ் அந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்து இருந்துச்சு, ஜென்யூனாக வேலிடா அப்படின்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்காக கண்டிப்பாக இங்கே வரும். அதுக்கு ஃபியூயல் தேவை, லிக்விடிட்டி தேவை. அப்படிங்கிறப்ப இங்கே எடுக்கிறப்ப இங்கே நம்மளுக்கு சர்டன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா மேலே கண்டிப்பாக போகும். ஓகேங்களா? ஸோ பக்கத்தில் இருக்கிற கேண்டில் நம்ம பார்த்துக்கலாமா ப்ரோ? ஹையர் ஐ இது பக்கத்தில் இருக்க கேண்டில்னா இதுங்களா? ஷூட்டிங் ஸ்டார் இருக்குங்களா? ஆமாம். அது பக்கத்தில் வந்து வீக்கான கேண்டில் அப்படி மார்க் பண்ணிக்கலாம். வீக்கான கேண்டில் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல பொட்டன்ஷியல் பையர்ஸ் இல்லை. ஓகேங்களா? பொட்டன்ஷியலான பையர்ஸ் டிமாண்டை கிரியேட் பண்ணியிருந்தா தான் மேலே அப்படியே மேசிவாக போகும். இந்த இடத்துல பொட்டன்ஷியலான பையர்ஸே இல்லையே மார்க்கெட்டில். மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுலேருந்து சலீம் ஆஸ் ஏ ட்ரேடர் உங்களால் கண்டிப்பாக இந்த விஷயம் முடியும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணீங்க, இவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுக்குள்ளே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா? யார் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, டிமாண்ட் பண்ணுறாங்களா? கண்ட்ரோல் பண்ணுறாங்க. செல்லர்ஸ் கண்ட்ரோல் தானே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பை பண்ணனா நிற்குமா? நிற்காது. செல் பண்ணால் நிற்குமா? நிற்கும். ஆனால் கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா தாராளமாக செல் பண்ணலாம். பட் இந்த இன்னைக்கு நாளை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? அதுதான் ரொம்ப முக்கியம். செல்லர்ஸ். கிளியர் தானே? கிளியர். நான் உங்களுக்கு எப்போலேருந்து சொல்கிற ஒரே விஷயம், மார்க்கெட் எந்த இண்டிகேஷன்ஸும் கொடுக்காம போகாது. சம் இண்டிகேஷன்ஸ் மார்க்கெட் கொடுக்கும். அந்த இண்டிகேஷன்ஸ் மூலிமா தான் நம்ம நிறைய விஷயங்களை கற்றுப்போம். அந்த நிறைய விஷயங்கள் தான் நம்மளோட நெக்ஸ்ட் வரக்கூடிய ட்ரேடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல செல்லர்ஸ் தான் ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு ஹிடன் ஆர்டர் பிளாக் ஒன்று ஒர்க் ஆகுதுங்களா? இந்த ஹிடன் ஆர்டர் பிளாக் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா, ரெஸ்பெக்ட் பண்ணலையா? எப்படி பண்ணுதுன்னு கான்ஃபிடண்டா தெரியுமா? நாங்க ஒரு ஹேமர் இருக்கு. வேற அந்த ஹிடன் ஆர்டர் பிளாக் 2 வாட்ஸ் வரப்ப செல்லர்ஸ் அக்ரெசிவா வராங்களா, வரலையா? இல்ல, வீக்கா வராங்க. அப்ப அந்த டிமாண்ட் ஒர்க் ஆக பிளான் பண்ணுது. கரெக்ட் தானே? ஓகே. இது எல்லாமே ஃபேக் அவுட். மார்க்கெட் இது வரைக்கும் கூட வரலாம். ஸோ ஒரு ட்ரூலி ஒரு ஃபேக் அவுட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், ஒரு பிரேக் அவுட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு கான்செப்டுக்குள்ள போகலாம். ஓகே. ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட். ட்ரை பண்ண ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கூடவே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், தனியாக பண்ண வேணும். ஓகே. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பிரேக் அவுட் அப்படின்னா கண்டிப்பாக இதோட டைரக்ஷன் எப்படி இருந்து ஆகணும்.
பிரேக் அவுட்டில் பியரிஷ் பிரேக் அவுட், புல்லிஷ் பிரேக் அவுட் இருக்கு. ஓகேங்களா? ஃபேக் அவுட் அப்படின்னாலே இன்வேலிட் மொமெண்டம், invalid structures, ரிவர்சல் பேட்டர்னை மார்க்கெட் ஒபே பண்ண வச்சிடும். இந்த இடத்துல புல்லிஷ் ஆர் பேரிஷ் மார்க்கெட் வந்து வேலிடான பேட்டர்னில் பிரேக் அவுட் பண்ணி இருந்துச்சுனால் 95% ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் கண்டினியூஷன். கிளியருங்களா? ஓகே. இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? சூப்பர். இப்போ பிரேக் அவுட்டை பார்க்கலாமா, ஃபேக் அவுட்டை பார்க்கலாமா? ஃபேக் அவுட். இது M15 சரிங்களா? இது M30. இது அப்படியே லைவ்ல காமிக்கிறேன் பாருங்க. இது அப்படியே இன்னைக்கு நடந்த ஒரு செக்மெண்ட். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கு. அடுத்தது 1 hour ஸ்ட்ரக்சர் படி இப்படி இருக்கு. இப்போ M15 நம்ம பார்க்குறப்ப எப்படி மார்க்கெட் மேலே போகுமா கீழே போகுமா? சலீம், இதை தாண்டி மார்க்கெட் வந்து ப்ரீமியமான கேண்டல்ஸ் கொடுத்துருக்கா இல்லை ரொம்ப லோயர் ஸ்ட்ரென்த் உள்ள கேண்டல் கொடுத்துருக்கா? ப்ரீமியமான கேண்டல் மீன்ஸ் அக்ரெசிவாக இருக்கணும். அக்ரெசிவாக இருக்குங்களா? இல்லை. அக்ரெசிவாக இல்லை, ஸ்ட்ரென்த்தாக இல்லை, ஸ்ட்ராங்காகவே இல்லை. இல்லை. ஓகேங்களா? அந்த ஃபவுண்டேஷன்லேயும் தெரியுது மார்க்கெட் உள்ளுக்குள்ளே சும்மா பேருக்கு ஒரு பையர்ஸ் வராங்க, ரொம்ப பெரிய டிமாண்டை கிரியேட் பண்ணலன்னு தெரியுது. டே 2ஓட பேட்டர்ன், டே 2ஓட ரேஞ்ச் தியரி, கண்ட்ரோலர்ஸ் எப்படி நம்ம இதில் ஐடென்டிஃபை பண்ணுவோம்? இந்த கண்ட்ரோலர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா வீக்காக இருக்காங்களா? இந்த கண்ட்ரோலர்ஸ் வீக்காக இருக்காங்களா? வீக்காக இருக்கிறவங்க மேலே போகணும்னு எதிர்பார்த்தா எப்படி முடியும்? மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் பண்ண ட்ரை பண்ணும், கண்டிப்பாக ஃபால் பண்ணும். இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க சரிங்களா? M30 பிரேக் அவுட் நடந்துருச்சு. 1 hour ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இதுவும் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. பட் ஓவராலாக இந்த மார்க்கெட் என்ன தான் ஆக போகுதுன்னா கீழே தான் போகும், கீழே தான் போகும். அப்போ இந்த இடத்துல கீழே போகுது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா செல் பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்தாலும் செல் பண்ணலாம், இல்லைனா இல்லை. கன்ஃபர்மேஷன் என்ன வரும் அந்த இடத்துல செல் பண்ணலாமா வேணாமா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போது இது வரைக்கும் புரிஞ்சுங்களா? இந்த பாயிண்ட் வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கா? ஒன்றும் இல்லை சலீம், இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? மேலே போகிற மாதிரி போயிருக்கா? இந்த ஸ்ட்ரக்சர் ப்ரீமியமாக அக்ரெசிவாக இருக்கா, அக்ரெசிவாக இல்லையா? இல்லை ப்ரோ, அக்ரெசிவாக இல்லை. மார்க்கெட் ஃபால் ஆகும் சரிங்களா? இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா பிரேக் அவுட்டில்? சலீம் ப்ரோ, இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்கா? மார்க்கெட் மேலே போகிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன், கீழே தான் போகும். இந்த இடத்துல அக்ரெசிவாக இருக்காங்களா இல்லைங்களா? அக்ரெசிவாக எப்படி இருக்காங்க? அக்ரெசிவாக இல்லை. அப்போ மார்க்கெட் கீழே தான் போக போகுது. ஓகேங்களா? அந்த கான்செப்டும் இதுக்குள்ள இன்னொரு தியரி ஒன்று நம்ம ஆட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 டைம் ஃப்ரேம் கரெக்டாக இருக்கணும். ரெஸ்பெக்டட் டைம் ஃப்ரேம்ஸில் அனலைஸ் பண்ணுறப்ப மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் 1 minute பிரேக் அவுட் அடிச்சிருக்கும் சரிங்களா? அதில் கீழே வரப்போ பை பண்ணலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப மார்க்கெட் அங்கே MSS கொடுக்க தான் ட்ரை பண்ணும். ஏன்னா அதான் சொல்கிறேன், இந்த டாபிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு செஷன் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் சரிங்களா? முடிச்சிடலாம். ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் நான் உண்மையாலுமே சொல்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க சலீம் அண்ட் ஆர்னால்ட்? மார்க்கெட் மேலே போயிருக்கும். மார்க்கெட் மேலே போகும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவ்வளோ தூரம் மேலே போகிறப்ப. பட் மார்க்கெட் இங்கே இருக்கிற தியரி படி மார்க்கெட் இந்த ஹையர் ஐ தாண்டி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணலையே. ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கும் பாருங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் இங்கே என்ன பண்ணியிருக்கு? பாடி க்ளோஸ் பண்ணியிருக்குல்ல. இது ஸ்ட்ராங்கான பாடி க்ளோஸ் தானே? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க, பை பண்ணலாம், பை மேலே போகும் அப்படின்னு. பட் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிருக்கு? இவ்வளோ தூரத்துக்கு ஃபாலோ. இது வரைக்கும் வந்துட்டு தான் மார்க்கெட் ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணுது.
இந்த அளவுக்கு ஃபால்ல மார்க்கெட் அந்த இடத்துல ஃபேக் அவுட்டோட பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இப்போ அந்த ஃபேக் அவுட்டை தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். M15ல பிரேக் அவுட் தானே, பட் ஆனால் ஏன் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு? அனலைஸ் டைம் ஃப்ரேமோட மேட்டர்ஸ். ஓகேங்களா, கிளியர்? இது கீழே தான் போகும் முன்னாடியே நம்மளுக்கு தெரியும். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோன்னே உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போது இந்த டாப்பிக்கில் நாளையிலேருந்து பிரேக் அவுட், ஃபேக் அவுட், வேலிட், இன்வேலிட், எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கா கொடுக்கலையா, அண்ட் தென் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் 4 வேரியஸ் டைப்ஸில் எங்கெல்லாம் ஆக்ட் ஆகிருக்கு, அப்புறம் கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்னில் 4 அட்வான்ஸ் கேண்டில் ஸ்டிக்கோட பேட்டர்ன் எந்த அளவுக்கு எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, எல்லாமே நாளையிலேருந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா, காலையில் ஏந்திரிக்கிறப்ப எனக்கு கால் பண்ணுங்கள், ஒரு சார்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே.